கூலி திரைப்படத்தில் இடம்பெற்ற மோனிகா பாடல் பூஜா ஹெக்டே ஆடை இத்தனை லட்சமா? LCUவில் சமந்தா ஏஜென்டா ரோலக்ஸ் கேங்கா? 90sகளின் டாப் ஹீரோ. 3 முதல்வர்கள் ஒன்றாக சேர்ந்து திறந்து வைத்த தியேட்டர் இடிப்பு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. 90sகளின் டாப் ஹீரோ சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கும் திரைப்படம் மதராசி. அதை தொடர்ந்து அவர் தற்போது நடித்து வரும் பராசக்தி திரைப்படத்தில் ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். இத்திரைப்படத்தில் 90களின் சாக்லேட் பாய் ஹீரோவான அப்பாஸ் சிவகார்த்திகேயனின் அப்பாவாக நடித்து வருகிறாராம். எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் முதல் சிங்கிளான மோனிகா பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி வருகிறது. பூஜா ஹெக்டேவின் நடனத்தை தாண்டி அவரின் உடையும் பாடலில் பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் பூஜா ஹெக்டே அணிந்துள்ள ஆடை குறித்து தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி அந்த ஆடை வெர்சஸ் முடாசா 95 கிராப்டு கவுன் வகையை சேர்ந்ததாம். அதன் விலை கிட்டத்தட்ட ரூபாய் 5 லட்சம் என தெரிய வந்துள்ளது. கோலிவுட் மட்டுமின்றி இந்திய அளவில் LCU படங்களுக்கு பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது. இந்த LCUவில் விரைவில் அதிரடி ஆக்ஷனில் சமந்தா அதகலம் செய்ய உள்ளார் என தகவல் வெளிவந்துள்ளது. இப்படத்தை லோகேஷ் கனகராஜின் கதையில் வேறொரு இயக்குனர் இயக்குவார் எனவும் கூறப்படுகிறது. நடிகை சமந்தா ரோலக்ஸ் கேங்கில் இணைவாரா அல்லது விக்ரம் கேங்கில் இணைவாரா என்றே தற்போது கேள்வி எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் கொடிகட்டி பறந்த KPS பழம்பெரும் நடிகை KP சுந்தராம்பாளால் கட்டப்பட்ட திரையரங்கம் தற்போது இடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, MGR, ஜெயலலிதா ஆகிய 3 பேரும் ஒன்றாக வந்து திறந்து வைத்த வரலாற்று சிறப்பு இந்த திரையரங்கிற்கு இருக்கிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் கருணாநிதியும் MGRம் தியேட்டரை திறந்து வைக்க ஜெயலலிதா குத்து விளக்கை ஏற்றி வைத்துள்ளார்.